அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானிய விருது போரியல் ஆய்வாளர் அரஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றது இந்த அரசியல் கள நிகழ்ச்சியில். அரசு அவர்களே, முதலில் தமிழர் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய ஆதரவில் கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டது. அப்பொழுதெல்லாம் பெருசாக பேசினார்கள். அது முதல் தடவையாக அந்த பிராந்தியத்தில் அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டது என்று. அப்பொழுது கூட சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், இந்த இவ்வளவு செலவழித்து இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு இந்தியா பின்னணியில் ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கின்றார் என்று கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு ஒன்றும் இல்லை என்ற விதத்தில் எல்லாமே தட்டி கழிக்கப்பட்டு இப்பொழுதும் கூட சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதாவது கலாச்சார மண்டபம் தொடர்பாக அந்த மண்டபத்தினுடைய பெயரை மாற்றும் திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். இதன் பின்னணியில் கூட வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று இன்னும் பல கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அரசுகளே, என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்தியா அந்த கலாச்சார மண்டபத்தை கட்டுவதற்கு முதலீடு செய்திருந்தார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தில் முடிவெடுப்பதற்கு, அதை தடுத்து கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? கலாச்சார மண்டபத்தில் பேர் மாற்றுவது தொடர்பாக முதலில் என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். கடந்த 18ஆம் தேதி இந்திய தூதுவரும் வந்திருந்தார், சந்தோஷ் ஜா அவர்களும் வந்திருந்தார். வடமாகாண ஆளுநரும் அந்த படத்தில் பார்த்தால் பிரசன்னமாக இருக்கிறார். ஒரு கொஞ்சம் குழுவினர் சேர்ந்து அதாவது யாழ் மத்திய கலாச்சார நிலையம் என்றதை திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என்றாக மாற்றி இருக்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல். இது உண்மையில் பார்க்க போனால் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கில் எந்த ஒரு இறமையும் இல்லை என்றதை இந்தியா தெளிவாக சொல்லுவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களை ஒரு இனமாகவோ அல்லது அந்த தேசத்தின் மக்களாகவோ இந்தியா பார்க்க தயாராக இல்லை என்பது தெளிவானது ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான பிரச்சனை. இதை நாங்கள் சாதாரண விடயமாக கடந்து செல்ல முடியாது. இது தொடர்பில் அதாவது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கூட இது எந்தவித அறிவித்தலையும் கொடுக்கவில்லை இந்திய அரசு அல்லது இந்திய தூதரகம். 2010ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் காலத்தில் அது தொடர்பாக கட்டடம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன் மோடி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் திறந்து வைத்திருந்தார்கள் அந்த கட்டடத்தை. ஆனால் யாழ் மாநகர சபையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த மாநகர சபையின் காணிக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்தை முதலில் இதில் தவறு இழைத்தவர்கள் என்று சொன்னால் முதலில் நாங்கள் தான். ஏனென்றால் யாழ் மாநகர சபையால் அதை நிர்வகிக்க முடியாது என்று இந்தியாவுடன் கேட்டிருந்தார்கள் 5 வருடங்களுக்கு நிர்வகிக்க தர சொல்லி. அப்போது நாங்கள் பல தடவைகள் இதிலே பேசியிருந்தோம். என்றால் அதாவது ஒரு முகாமைத்துவம், எங்களால் அதாவது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஒரு நிர்வாக திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பேசியிருந்தோம். அதனை தான் அது வெளிக்காட்டியிருந்தது. அப்ப அதன் பிற்பாடு இந்தியா அதனை நிர்வகித்து கொடுத்திருந்தாலும் இப்போது இந்தியா திடீரென்று இந்த பெயரை மாற்றி இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் பார்க்கலாம். ஆனால் தமிழ் கட்சிகள் இது தொடர்பாக பல கட்சிகள் அறிக்கைகளை வெளியிட்டாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவை நோகாமல் செய்வது போலதான் இருக்கின்றது. உதாரணமாக தமிழரசு கட்சி கூட CVK சிவஞானம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஒரு அறிக்கையை. அவர் கூறியிருக்கின்றார், இது இந்த பேர் மாற்றத்தின் பின்னணியில் நிதியும் அரசியலும் இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த இந்திய தூதுவர்கள் இந்த பேர் பலகையில் நீங்கள் கூட பார்க்கலாம். முதலில் சிங்களமும் அடுத்ததாக ஆங்கிலமும் 3வது நிலையாகத்தான் தமிழும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விவகாரத்தை யார் முதலில் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால் JVP தான் முதலில் கொண்டு வந்திருந்தது. NPP கட்சியின் அமைச்சர் தான் இந்த விவகாரத்தை முதலில் கொண்டு வந்தார். அதுவரையிலும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நடந்ததும் தெரியாதுன்றது மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான விடயம். NPPயை பொறுத்தவரையில் அவர்கள் பல விடயங்களை முன்னுக்கு அவர் இன்னொன்றையும் கூறியிருந்தார். அதாவது சந்திரசேகரன், இந்த தமிழை யார் 3வது இடத்துக்கு இறக்கியது என்று சொல்லி.
இது 16வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் வந்து நிர்வாக மொழியாக இருக்கின்றது. அதையும் இந்தியா திட்டமிட்டே புறக்கணித்திருக்கின்றது. அதாவது இப்போது இவர்கள் மீளாய்வு செய்ய சொல்லி கோரி இருக்கிறார்கள். உண்மையில் மீளாய்வு செய்ய சொல்லி கோருவதை விட இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக பார்ப்பதுதான் சிறந்தது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் இதுவரையில் எதுவும் இது தொடர்பாக வாயை திறக்கவே இல்லை. அவர்கள் இங்கு இந்திய அதிகாரிகளை கூப்பிட்டு பொங்கல் வைப்பது, விழா எடுப்பது என்று சொல்லி தேசத்துக்கு விரோதமான அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மக்களின் பிரச்சனை தொடர்பில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையையும் இங்குள்ள அமைப்புகள் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் இந்தியாவுடன் நட்புறவுகளை பேணுவதன் ஊடாக தாயகத்தை இந்தியாவிடம் விற்று விடுவதற்காக முயற்சிகளைத்தான் மேற்கொள்வதாகத்தான் தெரிகின்றது. அதாவது தமிழ் மக்களுக்கான அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்தியா இதுவரையில் எதையும் செய்யவில்லை. இப்போது அந்த தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களையும் இல்லாது செய்கின்றது. அந்த இந்தியாவின் அந்த நடவடிக்கைக்கு புலம்பெயர் அமைப்புகள் குறிப்பாக நீங்கள் பிரித்தானியாவில் கூட அண்மையில் ஒரு பொங்கல் விழா நடந்திருந்தது. அங்கு இந்திய அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களும் இதற்கு துணை போவதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். இந்த கேள்வியை கேட்பதற்கு என்னை மன்னித்தருளுங்கள். இந்தியா யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மண்டபத்தை கட்டினார்கள். கட்டும் பொழுது யாருமே ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. யாருமே ஏன் கட்டுகிறீர்கள், என்னத்துக்காக கட்டுகிறீர்கள், யாரும் கேட்பதற்கு அதிகாரமே இருந்தீர்கள். சரி, கட்டி முடித்த பிறகு 2023 என்று நம்புகின்றேன், நரேந்திர மோடி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கலாச்சார மண்டபத்தை திறந்து வைத்திருந்தார்கள் என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இவ்வாறான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. கலாச்சார மண்டபம் அப்பொழுது கட்டும் பொழுது யாரும் எந்தவித கேள்வியும் கேட்கவில்லை. இப்பொழுது கட்டி முடித்து அதை பராமரிக்க முடியவில்லை என்ற பொழுது கூட நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், மாநகர சபை எவ்வாறு அவர்களை அணுவி எங்களால் இதை பராமரிக்க முடியாது என்ற விடயங்கள் கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது பெயர் பலகை மாற்றும் பொழுது ஏன் கேள்வி எழுப்புகிறீர்கள்? அப்பொழுது கேள்வி எழுப்பவில்லை, ஏன் இப்பொழுது கேள்வி எழுப்புகிறீர்கள்? நல்ல கேள்வி. உண்மையில் ஒவ்வொரு நாடுகளிடமிருந்து நிதி உதவியை பெற்று அபிவிருத்தி செய்வது என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இப்ப BMICH கூட சீனா தான் கட்டி கொடுத்தது. அதற்காக சீனா தனது பெயரை மாவோ சிங் மண்டபம் என்று மாற்றவில்லை. சீனா அதை இலங்கையிடம் தான் கொடுத்திருக்கின்றது. அது இறைமையை மதிக்க வேண்டும். என்றால் உதவி பெறுவது என்பது பல நாடுகள், இப்ப சவுத் ஆப்பிரிக்காவை இருக்கலாம், அல்லது வெவ்வேறு நாடுகள், வியட்நாமை இருக்கலாம், வெவ்வேறு நாடுகளில் ரோட்டை கட்டுகிறார்கள், பாலத்தை கட்டுகிறார்கள், கட்டிடங்களை கட்டி கொடுக்கிறார்கள். அதை ஒரு உதவியாக செய்கிறார்கள் அந்தந்த நாடுகளுக்கு. அதே சமயம் அதற்கான அந்த நிதி உதவியின் அடிப்படையில் தான் அது செய்யப்பட்டது. நீங்கள் கடனாக கூட கொடுக்கவில்லை, நிதி உதவி என்றது. அப்ப இப்போது பார்க்க போனா அது நிதி உதவி இல்லை, யாழ்ப்பாணத்தை கையகப்படுத்தும் ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் அதனை பார்க்கலாம். ஆக்கிரமிப்பு என்பது வேறு, நிதி உதவி என்பது வேறு. அடுத்ததாக அந்த தமிழ் மக்களின் இறைமை மதிக்கப்படவில்லை என்றால் இந்தியாவும் நாங்களும் ஒன்றில்லை என்பது தெளிவானது ஒன்று. நாங்கள் இன்னொரு இனம், இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெளிவானது ஒன்று. அது மதிக்கப்படவில்லை. இப்ப கட்டடத்தை கட்ட அனுமதி கொடுத்தது பிரச்சனை இல்லை என்று சொன்னால், இப்ப இந்தியா பல உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் 300-400 3000 வீடுகளை மலையகத்தில் கட்டி கொடுக்கிறார்கள். 10,000 வீடுகளை கட்டி கொடுத்தன்னு சொல்லுகிறார்கள். எல்லா வீட்டுக்கும் அவர்கள் நரேந்திர மோடி ஹவுஸ் ஒன்று பேரை மாற்ற முடியாது. அது அந்த மக்களுக்கு செய்யப்பட்டது, அது அவர்களுக்குரியதே தவிர நீங்கள் உதவி என்றுதான் செய்ய வந்தீர்கள் தவிர அதனை விற்பனை என்று சொல்லி அதனை வாங்குவதற்காக வரவில்லை என்பது மிக முக்கியமானது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் கூறியது போல மாநகர சபையின் காணி வந்து மாநகர சபையின் காணி. அடுத்ததாக மொழி புறக்கணிக்கப்பட்டது. இங்கு நாங்கள் இந்தியாவில் வாழவில்லை. அதாவது 16வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் வந்து தேசிய, அதாவது நிர்வாக மொழி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையிலும் அந்த மொழியை 3வது இடத்துக்கு இந்தியா இறக்கி இருக்கின்றது. இலங்கை அரசு செய்யவில்லை, இந்தியா தான் செய்கின்றது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை பின்னால புலம்பெயர் அமைப்புகளும் இருக்கின்றன. அது முக்கியமானது ஒன்று. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த வியாழக்கிழமை ஃபோர்ட் சிட்டியில் வந்து சீனாவின் கலாச்சார விழா ஒன்று இடம்பெற்றிருந்தது. நீங்க அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த பெயர் பலகையில் வந்து முதலில் சீன மொழி இருக்கின்றது, பிறகு ஆங்கில மொழி இருக்கின்றது. அங்கு சிங்களமும் இல்லை, தமிழும் இல்லை. ஆனால் அது பிரச்சனை இல்லை. என்னென்று சொன்னால் போர்ட் சிட்டி அவங்கள் அது தங்கள் இறைமைக்குள் எடுத்து விட்டார்கள். அதுக்கு இலங்கைக்கு கூட அது சொந்தம் இல்லை என்ற ஒரு நிலைமை என்றும் போது அவ்வாறு செய்யலாம். ஆனால் அதுக்கு அப்பால் சிங்கள தேசத்தில் இவ்வாறு ஒரு நிகழ்வை, இவ்வாறு ஒன்றை சீனாவோ வேறு நாடுகளோ இந்தியாவோ செய்ய முடியாது. ஆனால் தமிழர் பிரதேசத்தில் இவ்வாறு செய்வதும், அதை தமிழ் பிரதிநிதிகள் கண்டும் காணாமல் விடுவதும் அல்லது அதனை தட்டி கேட்க மறுப்பதும் வந்துதான் இந்த நிலைமை மெல்ல மெல்ல
கைமீறி கொண்டு செல்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதாவது அந்த காணியில் வந்து கட்டுகிறார்கள், நிதி கடன் உதவியோ அல்லது அவர்களாக வழங்குகிறார்கள், அது வேறு. ஆனால் ஒன்றை கட்டும் பொழுது அதனுடைய திட்டம் என்ன, அதனுடைய பிளான் என்ன, எவ்வாறு இது பராமரிக்கப்படுகின்றது, யார் இதை முழுமையாக தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க போகிறார்கள் என்ற விடயங்கள், இவையெல்லாம் அந்த முழு திட்டத்தையும் ஒரு தமிழ் தரப்பினர், இது தமிழர் தாயகத்தில் கட்டப்பட்டது, தமிழர் தரப்பினர் இதை பார்த்திருக்க வேண்டும், அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை வரைந்திருக்க வேண்டும். இவ்வாறு நடைபெற்றதா? இல்லை. அதுதான் முதலில் கொழும்பிலிருந்து வருகின்ற டெய்லி மிரர் பத்திரிகையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னரே எழுதியிருந்தார்கள். அதாவது மணிவண்ணன் வந்து இந்தியாவுடன் கேட்ட போது, இதை நிர்வகித்து தாருங்கள் என்று கேட்ட போது எழுதியிருந்தார்கள், இவர்களிடம் தமிழீழத்தை கொடுத்தாலே நிர்வகிக்க முடியாது என்று வேறு இது சிங்களவர்களிடமே திருப்பி கேட்பார்கள், இல்லை என்று சொன்னால் இந்தியாவிடம் கொடுத்து விடுவார்கள் என்ற தொனியில் தான் அந்த பத்தி எழுத்தொன்று அமைய பெற்றிருந்தது. அதாவது எங்களால் அதை நிர்வகிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள், எங்களால் அதற்கு நிதியையும் சேகரிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் மாநகர சபையாக இருக்கலாம், வெவ்வேறு திணைக்களங்களாக இருக்கலாம், அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதிகளில் பெருமளவு 90% தமிழர் பிரதேசத்திலிருந்து திரும்பி செல்வதாகவும் 99% சிங்கள பிரதேசத்தில் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அங்கிருக்கின்ற அதிகாரிகள் எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறார்கள், இங்கிருக்கின்ற அதிகாரிகள் எவ்வாறு அதனை திருப்பி அனுப்புகிறார்கள் என்ற வினா எழுகின்றது. அது பல விடயங்கள். உதாரணமாக பார்க்க போனால் ஒரு இந்தியா வழங்கிய நோயாளர் காவு வண்டிகளையே பராமரிக்க முடியாத நிலையில் யாழ் வைத்தியசாலையும் சரி, யாழ் மாநகர சபையும் சரி இருந்ததாக கூட குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. அப்ப இந்த நிர்வாக திறமை, அதாவது தமிழர்களை பொறுத்தவரையில் அறிவாளிகள் இருக்கிறார்கள், புதுஜீவிகள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்று சோழர்கள் கடலை ஆண்டார்கள், கடாரத்தை ஆண்டார்கள் என்று கூறுகிறார்களே தவிர, வெறும் வாய்ச்சொல் மட்டுமே தவிர செயற்திறனில் எந்த விதமான நகர்வும் இல்லை இதுவரையில். அடிக்கடி சமூக வலைத்தளங்களை பார்ப்பேன், தமிழண்டா ஆண்ட பரம்பரை என்று போடுவார்கள், பார்க்கும் பொழுது புல்லரிக்கும். இதுதான் அதனுடைய விளைவு. உண்மைதான். அதாவது எங்கேயாவது இருந்து கொண்டு, அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு தமிழை பற்றி பேசிவிட்டு போவதை தவிர, அதை அந்த மொழி எங்கு நிற்கின்றது, எங்கள் வரலாறு எங்கு இருக்கின்றது, எங்கள் இனத்தின் இறமை எங்கு இருக்கின்றது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாட்டை நோக்கி ஒரு நாட்டை கட்டியமைக்க போராடுகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய நிழல் அரசாவது எங்களிடம் இருக்க வேண்டும், அதற்குரிய அல்லது ஒரு நிழல் அரசுக்குரிய திட்டமாவது இருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே இல்லை. அந்த எதுக்குமே அற்ற நிலைதான் இந்தியாவின் இந்த இந்தியா இவ்வாறு நடந்து கொண்டதற்கான ஒரு சிறந்த உதாரணம். திரும்பவும் நான் ஒன்றை கூறுவேன். நீங்கள் ஒரு ஆய்வை செய்கிறீர்கள், உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுகிறீர்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் இந்தியாவை குறை சொல்ல மாட்டேன். எங்களுடன் தான் குறை இருக்கிறது. நாங்கள் அதை தட்டி கேட்டிருந்தால் அப்பொழுது அவர்கள் பதில் தந்திருக்க வேண்டும். நீங்கள் தட்டி கேட்கவில்லை. இப்பொழுது வந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான விதத்தில் நடக்கும் பொழுது கேள்வியை எழுப்பி என்ன பிரயோசனம்? சரி, கேள்வி எழுப்பி இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள், போர்ட் சிட்டி தொடர்பாக கூறினீர்கள், சீன மொழியில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் கூறியது போல் அது அவர்களுடைய ஒரு தீவாக அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அதை எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்ப தமிழர் தாயகத்தில் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது என்றால் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? இந்தியாவுக்கு இப்ப CVK சிவஞானத்தின் நீங்கள் அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்கு நோகாமல், இந்தியாவை பகைக்காமல், இந்தியாவை கவலைப்படுத்தாமல் எவ்வாறு கடிதம் எழுத வேண்டும் என்று நீங்கள் அந்த கடிதத்தை வாசித்தால் தெரியும். எவ்வாறு கடிதம் எழுத வேண்டும் என்று, அதாவது நாங்கள் கடிதம் எழுதினதாகவும் இருக்க வேண்டும், இது தமிழ் மக்களை மாற்றுவதற்கு. ஆனால் இந்தியா அதுக்கு நடவடிக்கை எடுக்காமலும் இருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலில் JVP NPP கட்சியின் அமைச்சர் இதனை வெளிக்கொண்டு வந்திருந்தார். அவர்கள் தான் இப்ப தெரியுதுதான் ஏன் தமிழ் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி. சரி, இப்ப மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், இந்த இந்தியாவின் இந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்தியா மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம், தமிழ் பிரதேசங்களில் வருகின்ற முதலீடுகளை இந்தியா தடுப்பதாக இருக்கலாம். இது தொடர்பில் புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் எதுவுமே வாய் திறப்பதும் இல்லை. அவர்கள் பொங்கல் வைப்பார்கள், விழா எடுப்பார்கள். இப்ப இலங்கையின் சுதந்திர தினம் என்றால் போய் முன்னுக்கு நின்று படம் எடுத்து போடுவார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள்.
ஆனால் இந்த மக்களின் பிரச்சனை எதிலுமே அவர்கள் தலை காட்டுவதும் இல்லை. தங்களுக்கு ஏன் பிரச்சனை, அவர்களுக்கு பிரச்சனை என்னென்றால் எங்களுக்கு ஏன் பிரச்சனை என்றால் நாங்கள் இருந்தமாம், இப்படி ஒரு அமைப்பை நடத்தினமாம், கொஞ்சம் அதாவது எங்களை ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணினமாம், நான் தலைவரா இருக்கிறேன், நீ செயலாளரா இருக்கிற என்று ஒரு தங்களுக்குள்ளேயே ஒரு லெட்டர் பேட்டை அடிச்சமாம், 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணினமாம், சந்தோஷமா படுத்து நித்திர கொண்டமாம். அதே நிலைமைதான் போய்கொண்டிருக்கின்றது. நல்ல ஒரு சீரியாக இருக்கும் போல இருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்க. பார்ட் டைம் ஜாப்பாக நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிந்து வந்து, அதுவும் சனி ஞாயிறுல எங்கேயாவது பாபிக்கு பாட்டி இல்லாட்டித்தான் தமிழீழத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அதுவும் எங்கேயாவது நாங்களுக்கு பாட்டியல் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல, நீங்கள் எவ்வாறு இப்படி கூற முடியும் அரசோக்கள்? இப்ப பாருங்கள், மன்னாரில் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அரசாங்கம் இருந்த பொழுது இந்த காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இது தமிழர்களுக்கு ஒரு சரியான நல்ல ஒரு விடயம் தானே? உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால் இலங்கை அரசு தான் செய்கின்றது. ஏனென்றால் இலங்கை இப்ப ரத்து செய்யும் போது இலங்கை அரசு என்னத்தை கூறுகின்றது? தனது இறைமை பிரச்சனை. இலங்கை கூறுகின்றது தனது இறைமை பிரச்சனை. அடுத்ததாக சொல்வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சனை. சுற்றுச்சூழல்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பான பிரச்சனை. ஆனால் அது தமிழர்களும் தான் எதிர்த்து போரிட்டார்கள். இந்தியாவின் அதானி குழுமம் கிட்டத்தட்ட $400 மில்லியன் பெறுமதியான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டின் ஊடாக ஒரு காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதனை இந்தியாவுக்கும் விற்பனை செய்வதுதான் திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதானி குழுமத்தின் அந்த ப்ராஜெக்ட் இலங்கைக்கு விற்கப்படுகின்ற மின்சாரத்தின் பெறுமதி பெருமளவு அதிக விலைக்கு விற்கிறார்கள். அவ்வாறுதான் பங்களாதேசத்துக்கும் அதானி குழுமம் விற்றிருந்தது. கிட்டத்தட்ட பங்களாதேஷ் இப்போது அதானி குழுமத்துக்கு $2 பில்லியன் பணமாக கட்ட வேண்டிய நிலை இருக்கின்றது. அதானி குழுமம் பங்களாதேஷை அரசியல் ரீதியாக மிரட்டுவதாகவும் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சிலிக்கன் வேலி என்று சொல்லுகின்ற அமெரிக்காவின் செல்வந்தர்கள் அத்தனை பேரும் ட்ரம்புடன் நிற்கிறார்கள். அந்த செல்வந்தர்களால் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப யாரென்று சொன்னால், ஸ்பெயின் பிரதமர் அண்மையில் ஒரு பேசும்போது கூறியிருந்தார், ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அமெரிக்க செல்வந்தர்களுக்கு எதிராக திரண்டெழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால் அவர் கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், நான் உங்களுக்கு சுருக்கமாக 280 சொல்லில பேசுகிறேன். ஏனென்றால் நீண்ட நேரம் பேசினால் மறந்து விடுவீர்கள். 280 சொல்லில் பேசுகிறேன். எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், ஒற்றுமையாக. அமெரிக்க செல்வந்தர்கள் எங்கள் நாட்டின் ஜனநாயகத்தை அழிப்பதற்கும் எங்கள் நாட்டை கைப்பற்றுவதற்கும் முற்படுகிறார்கள். இதுதான் அவர் கூறிய வசனம், ஸ்பெயின் பிரதமர். அதே போலதான் பங்களாதேசம் கூறியது, அதானி குழுமம் தனது நாட்டை பிளாக்மெயில் பண்ணுகிறது மின்சாரத்தின் ஊடாக என்று சொல்லி. ஆனால் அதே நிலைமை ஒன்று இலங்கைக்கு வரும் என்று சொல்லி, இலங்கையின் இது யார் என்று நீங்கள் பாருங்கள், பௌத்த துறவிகளில் இருந்து இந்த தென்னிலங்கை பத்திரிகைகள் வரை எல்லா நாடுகளையும் ஆய்வு செய்து எழுதி இலங்கை அரசினூடாக தடுத்து நிறுத்தி விட்டார். இதுதான் அந்த நாட்டு பற்றுன்றது. பௌத்த துறவிகளிலிருந்து சிங்கள ஊடகங்கள் வரை, ஆங்கில ஊடகங்களாக இருக்கலாம், பங்களாதேஷில் நடைபெற்றது தொடக்கம் அவர்கள் எழுதியிருந்தார்கள். என்னென்ன நடைபெற்றது, இது எங்கள் இறைமைக்கு ஆபத்து, இந்தியா இலங்கையை இந்த மின்சாரத்தின் ஊடாக பிளாக்மெயில் பண்ணும். இப்ப தமிழர்கள்ல இருக்கிற ஒரு கரசனையில் அதை ரத்து செய்யப்படவில்லை. இலங்கை தனது இறைமைக்காக அதனை ரத்து செய்திருக்கின்றது. ஆனால் ஒரு விதத்தில் அது தமிழர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கு. நீங்கள் கூறினீர்கள் கலாச்சார மண்டபம் தொடர்பாக கூறினீர்கள், காற்றாலை மின்சாரம் தொடர்பாக கூறினீர்கள், அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல் பிளாக்மெயில் பண்ணுவதற்கு அது பயன்படுத்தலாம் என்ற அந்த விடயங்களை கூறினீர்கள். இனி உங்களுக்கு தெரியும், பலாலி நிர்மாண பணிகள் நடைபெற்ற என்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். கப்பல் துறைமுகம் தொடர்பாக மீண்டும் அந்த போக்குவரத்தை ஆரம்பித்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னதாக பல ஆய்வாளர்களுடன் கேட்கும் பொழுது வடக்கு கிழக்கு இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக மாறும் அநேகமானவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், யாழ் பல்கலைக்கழக ஹிந்தி படிப்பிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. இந்தியாவுடைய கரன்சியை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய நிலைமை அவரெல்லாம் பேசப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனை கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். கடந்த வாரம் கூட மீனவர்களுடைய தலைவர் இதை சுட்டிக்காட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கனிந்து கொண்டு வருகின்றது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சிலர். அதாவது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுமா என்று 2 கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று, இந்த மீனவர்கள் தொடர்பாக இந்த தொடர்ச்சியாக அன்னராசா
அவர்கள் மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் அன்னராசா அவர்கள் மீன்பிடி தொடர்பாக கூறியது. இனி இது இந்தியாவினுடைய மாநிலமாக மாறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறதா? உண்மைதான். அடுத்த பிரச்சனை மீனவர் பிரச்சனை. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. கிட்டத்தட்ட நாங்கள் திரும்ப திரும்ப கூறுவது என்னென்றால் 2,00,000 மேற்பட்ட மக்கள், 50,000 மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள பிரச்சனை. அதாவது அந்த அந்த சங்கத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா ஒன்றை கூறியிருக்கின்றார். கடந்த வாரம் மட்டும் முல்லைத்தீவில் பகல் 1 மணி அளவில் 100க்கு மேற்பட்ட இந்திய இழுவை படகுகள் நின்று மீன் பிடித்துக் கொண்டு நிற்கின்றன என்று. அது தொடர்பாக தான் பிரதி அமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதாகவும், மாவட்ட உதவி படிப்பாளர்களுக்கு சொன்னதாகவும், ஆனால் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். இலங்கை கடற்படை கூட அங்கு வரவில்லை. அதாவது தமிழ் மக்களின் வளம் அழியும் போது இலங்கை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் கூறுகிறார். அதாவது அந்த சந்திரசேகரத்தை பொறுத்தவரையில் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு முன்னர், இந்த அமைச்சராக வருவதற்கு முன்னர் தங்கள் பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருந்தவர் என்று சொல்லியும், ஆனால் இப்போது அவர் இந்த பேச்சுக்களும் நடத்தைகளும் வேறு விதமாக இருப்பதாகவும், கடந்த 50 நாட்களில் இலங்கை அரசு இது தொடர்பில் எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதாவது எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்று என்ற கோஷத்துடன் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தாங்கள் ஆரம்பிக்க போவதாகவும், இனிமேலும் பொறுமை காக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். இப்போ இந்த இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக நானும் நீங்களும் தான் பெருமளவில் காய்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மீன்பிடி தொழில் பிரச்சனை சந்திர மண்டலத்தில் நடப்பது போலதான் புலம்பெயர் அமைப்புகள் இருக்கின்றன, அல்லது செவ்வாய் கிரகத்தில். அவர்கள் இது தொடர்பாக வாய் திறப்பதும் இல்லை, இங்குள்ள தூதரகங்களை அணுகி கேட்பதும் இல்லை, எதுவும் செய்வதில்லை. இது அவர்களுக்கு பிரச்சனையாகிவிடும். அவர்களுடைய இருப்புக்கு அல்லது கதிரைகள் ஆடிவிடும் என்ற ஒரு பிரச்சனையோ தெரியாது. அந்த மக்களும் இப்போது தாங்களே போராடுகிறோம், ஆனால் இதை இனிமேலும் பொறுமை காக்க முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார். அண்மையில் ரவிகரன் கூட ஒன்றை கூறியிருக்கின்றார். இலங்கை கடற்படையால் முடியாது விட்டால் கடற்படை கப்பல்களை தங்களிடம் தரும்படி தாங்கள் அதனை கட்டுப்படுத்துகிறோம். அதாவது ஒரு நேரடி மோதலாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. இலங்கை மீனவர்கள், இலங்கை மீனவர் என்று கூற தேவையில்லை, தமிழ் மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான நேரடி மோதல். அண்மையில் கூட இங்கிருந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஸ்டாலினை சந்தித்திருந்தார்கள். அவர்கள் செல்ஃபி எடுப்பதில் தான் அதிக அக்கறை காண்பித்தார்களே தவிர அடிப்படை பிரச்சனைகளை பேசுவதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவ்வளவு அழகான புகைப்படங்களை எடுத்து முக நூலில் போடலாம், ஸ்டாலினுடன் படம் எடுத்து விட்டேன் என்று போடலாம் என்று இருக்கிறார்களே தவிர எதுவும் பேசவில்லை. இது தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் கதைத்தார்கள் இவர்கள் சென்றவர்கள். அப்ப இந்த நிலைமையை பொறுத்தவரையில் இதில் இப்ப விளங்கும் எல்லோருக்கும் ஏன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள், ஏன் தூக்கி எறிந்தார்கள் என்று விளங்கும். பலர் இதில் அரும்பொட்டில் தான் வெற்றி ஈட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களின் கதையும் அடுத்த தேர்தலில் முடிவுக்கு வரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். புதிதாக நாங்கள் ஏதாவது பார்க்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். அதே போலதான் புலம்பெயர் தேசத்திலும் அவர்கள் விழாக்களை எடுக்கட்டும், பரதநாட்டியத்தை ஆடட்டும், நிகழ்வுகளை கொண்டாடட்டும். ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய விடுதலை தேசியம் என்பது தொடர்பாக புதிதாக ஏதாவது ஒன்றை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தமிழ் மக்கள் இந்த 2025ஆம் ஆண்டு முற்று முழுதாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்த்த புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்த இருக்கின்ற அமைப்புகள் ஒரு சரியான வழிமுறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தால் இவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக பேசி அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் செயல்படக்கூடியதாக இருக்கு. ஒரு விதமான முயற்சியிலும் இந்த அமைப்புகளினால் எடுக்கப்படவில்லை என்று நீங்கள் மட்டுமில்லை பலர் என்னோடு உரையாடும் பொழுது கூறினார்களே, நீங்கள் இது தொடர்பாக வானொலியில் உரையாடுகிறீர்கள், நீங்கள் உரையாடுகிறீர்கள், இருந்தாலும் இன்னும் அதிகமாக உரையாட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் சொன்னேன், பார்ப்போம், மெதுவாக பார்ப்போம். ஆனால் இப்ப இந்த மீனவர்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அரசர்களே, புதிதாக கொண்டு வரப்பட்ட கடல் தொழில் அமைச்சர் அவர் தான் இது தொடர்பாக முயற்சிகள் எடுப்பேன், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். அவருடைய நிலைப்பாடு என்ன? அதான் எல்லோரும் வருவதற்கு முன்னதான் கதைப்பார்கள். அதனையும் அன்னராசா ஒன்றை கூறியிருக்கிறார். அவர் இது சொல்லவில்லை. அவர் இந்த அமைச்சரா வருவதற்கு முன்னர் தங்கள் போராட்டங்களில் பங்கு பெற்றியவர் என்று கூறுகிறார்.
பங்கு பற்றியவரே இப்போது அவரின் பேச்சுகளும் நடவடிக்கைகளும் முன்னைய போல இல்லை என்று கூறுகிறார். தாங்கள் சில கேட்டதுக்கு அவர் கூறுகிறார், இது மீன் பிடித்த துறையை நவீனமயப்படுத்தி ஏற்றுமதி செய்வது தொடர்பாக அவர் பேசுகிறாரே தவிர இதற்கான சரியான விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியவில்லை. இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா அதன் மூலம் ஒரு வருடத்திற்கு $4 பில்லியன் பெறுகின்றது வருமானமாக இந்திய மீனவர்கள். இது இந்தியாவின் வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனை. அதாவது தமிழ் மக்களின் சொத்துக்களை அபகரித்தாவது இந்தியா தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு. ஏனென்றால் இந்தியாவின் மீன் ஏற்றுமதி அல்லது கடல் உணவு ஏற்றுமதி பாதிக்கப்படும். 1983 ஆண்டுக்கு பிற்பாடுதான் இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 59% அதிகரித்திருந்தது. ஏனென்று சொன்னால் தமிழ் மீனவர்கள், ஈழத்தமிழ் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கு இலங்கை கடற்படை தடை விதித்ததும் அல்லது சுடுவதும் அது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக போனது. இப்போதும் அவர்கள் அதனை தொடர்கிறார்கள். அதுதான் மிகவும் ஒரு துப்பாக்கியமான நிலை. இலங்கை அரசை பொறுத்தவரையில் சில இடங்களில், அதாவது சீனாவையும் அரவணைத்து போகணும், இந்தியாவும் அரவணைத்து போகணும் என்ற நிலையில் சில இடங்களில் இந்தியாவுக்கான விட்டுக் கொடுப்புகளை இலங்கை அரசு மறைமுகமாக செய்கின்றது. அப்ப இதில் அவர்கள் என்ன விட்டுக் கொடுப்பை செய்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களின் வாழ்வாதாரம் தானே. அப்ப இதனை விட்டுக் கொடுப்பதன் ஊடாக தனக்குரிய நன்மையையும் பெறுகின்றது இலங்கை அரசு, இந்தியாவும் நன்மையை பெறுகின்றது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டதும் அழிவை சந்தித்ததும் ஈழத்தமிழினர். நீங்கள் இப்ப போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் பிரச்சனை என்று கூறும்பொழுது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கையொப்ப போராட்டத்தில் முதல் நபராக கையொப்பம் விட்டவர் ரணில் விக்ரமசிங்க. அந்த கையொப்பத்தை கொண்டு திரிந்தார்கள் தமிழ் தரப்பினர். இங்க பாருங்கள், ரணில் விக்ரமசிங்க கூட கையொப்பம் விட்டிருக்கிறார் என்று கூறினார்கள். எல்லாமே இப்ப அப்படியே காற்றோடு அப்படியே கரைந்து போய்விட்டது என்றுதான் கூறலாம், இல்லையா? உண்மையான நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு யோசனை வருகிறது. அவரே முதலாவது கையெழுத்தை போட்டுவிட்டு அவர் அரசு தலைவராக இருந்திருக்கிறார். அரசு தலைவர் என்பது இலங்கையில், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒன்றை சொன்னார், இலங்கையின் அரசு தலைவர் என்பது என்னென்றால் ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, அதற்கு அப்பால் அனைத்து அதிகாரமும் உங்களிடம் இருக்கிறது என்று கூறினார். அந்த அதிகாரத்தை வைத்திருந்த நீங்கள் போட்ட முதலாவது கையெழுத்தையே மாற்ற முடியவில்லை என்றால் எல்லாம் போலியானது ஒன்றுதானே. அதே போல முடியாதது மட்டுமில்லை, அவருடைய முழு அதிகாரமும் அவரிடம் இருந்தது. அதான் நான் கூறுகிறேன். அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டே உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் முடியவில்லை என்றில்லை, விருப்பம் இல்லை, மாற்றம் அது போலியானது. அது கையொப்பம் வைப்பது எல்லாம் ஏமாற்றுவதற்காக வைக்கப்படுவதே தவிர அதில் எந்தவித, அதாவது அதை நீங்கள் கூறியது போல தமிழ் கட்சிகள் அதை கொண்டு இருந்ததான் மிகவும் ஒரு வேடிக்கையான ஒன்று. அவர்கள் கையெழுத்து வைத்து விட்டார்கள் என்று கொண்டு இருந்தார்களே, அதுதான் மிகவும் ஒரு வேடிக்கையானது. இப்ப நீங்க இந்த காற்றாலை தொடர்பாக கூறும் பொழுது திசாநாயக்காவுடைய பயணம், இந்தியாவுக்கான பயணம், சீனாவுக்கான பயணம், இப்ப இனி மீனவர் பிரச்சனை தொடர்பாக எல்லாம் கூறும் பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுடைய வகைப்பாகம் எவ்வாறு இருக்கிறது இது தொடர்பாக? அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் என்ன சொன்னால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலை, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை, அதாவது ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் என்றுதான் அதனை கூறலாம். இப்ப 2017 ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்த போது கூறினார்கள் அவர் ஒரு பில்லியனரா வந்தாரே தவிர அவருக்கு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அரசியலில் இருந்ததாகவும், பூச்சியம். அதேதான் அவரால் அந்த முதல் பகுதியில் அவரால் கடுமையாக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்ததார். அதே போன்ற ஒரு நிலைதான் தற்போதைய அரசை பொறுத்தவரையில் பல விடயங்களில் சிக்குண்டு நிற்கிறது. இப்போது அரிசி ஆலைகளை கையகப்படுத்துவதற்கு இராணுவத்தை அனுப்புவேன் என்று கூட கூறியிருக்கிறார். அவ்வாறான ஒரு நிலைக்கு இலங்கை அரசு சென்றிருக்கின்றது. இவை தற்போதைய நிலையில் பொருளாதாரம் மிக முக்கியமானது. இலங்கையின் பொருளாதாரத்தை அவர்களால், அதாவது ஜிடிபி வளர்ந்திருக்கு, அந்நிய கையிருப்பு உயர்ந்திருக்கு என்று கூறினாலும் நாட்டில் இருக்கின்ற மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. விவசாயத்துறை பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. விவசாயத்துறையிலிருந்து நீங்கள் லாபத்தை எடுப்பதை விட்டுவிட்டு விவசாயத்துறைக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் சென்றிருக்கின்றது. அதுக்கு முக்கிய காரணம் எதுவும் நவீனமயப்படுத்தப்படவில்லை. முன்னைய போல மழையை நம்பி பயிரை செய்துவிட்டு இருக்கிறார்கள் முன்னைய காலத்தை போல. இப்போது காலநிலை மாறிவிட்டது.
இப்போது ஒரு வயலிலேயே 4 அடுக்கை போட்டு எசுலோன் பைப்ல மண்ணை போட்டு 2 மாதத்தில் நெல்லை அறுவடை செய்துவிட்டு சீனாவோ இந்தியாவோ போய்கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக மிக அதிகம், பசுமதி ரைஸை பொறுத்தவரையில். அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் இப்போது இலங்கையில் எங்கேயும் அறிமுகப்படுத்துவதில் இவர்கள் பின்தங்கி விட்டார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப 1970களில் நியோ லிபரல் பாலிசிஸ் என்று சொல்றது சவுத் ஏசியாவிலேயே முதலில் கொண்டு வந்தது இலங்கை தான். அதே போல 1970களில், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்குரிய ஒரு மாடலாகவே இலங்கை தான் இருந்தது. ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறிய ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு இலங்கையின் தற்போதைய நிலையும் மிக முக்கியமானது ஒன்று. அதாவது உங்களுக்கு தெரியும், வடக்கையும் கிழக்கையும் ஒரு மாதிரியும் தெற்கு பகுதியை ஒரு மாதிரியும் இலங்கை கையாள்வதும், அந்த இனங்களுக்கிடையிலான முருகல் நிலை மேலும் மேலும் அதிகரிப்பதும், அது முதலீட்டாளர்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கின்றதை தவிர யாரும் அங்கு போய் முதலீடுவதற்கோ அல்லது ஏதாவது செய்வதற்கோ அஞ்சுகிறார்கள். அடுத்ததாக அங்குள்ள அதாவது பூகோள அரசியல் சிக்கல். வடக்கில் கிழக்கில் முதலீடுகளை செய்ய இந்தியா விடுவதில்லை, அங்கால சீனா செய்கின்றது, இங்கால இந்தியா எதையும் செய்ய விடுவதில்லை. அப்ப பல இடங்களில் முதலீடுகளும் தொழில் வாய்ப்புகளும் இன்றியே இருக்கின்றன. அப்ப இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், உற்பத்தி துறையை அதிகரிக்க வேண்டும், முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் முதலில் இனப்பிரச்சனையை அவர்கள் தீர்க்க வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்கனுடைய பயணம், இந்தியா சீனாவுக்கான பயணம், ஒரு சரியான வழிகாட்டலை கொடுத்திருக்கிறதா? இப்ப நீங்கள் நல்ல ஒரு விடயத்தை கூறியிருக்கிறீர்கள். அதாவது அந்த நாட்டில் மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவைகள் நிரூபிக்கப்படுகின்றது, இனப்பிரச்சனையை தீர்வுக்கு வந்தால் அந்த நாடு சுவீட்சம் பெறும் என்பதை அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். பலரும் கூறுகிறார்கள், பல ஆய்வாளர்கள், மேற்கத்திய நாட்டு ஆய்வாளர்கள், நிபுணர்கள் அதை கூறுகிறார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பாக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது போல் தெரியவில்லை. பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஒரு சரியான ஒரு ஃப்ரேம்வொர்க்கோ ஒரு சரியான ஒரு திட்டமோ இல்லாத நிலைமை தான் இப்பொழுதும் காணப்படுகின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த பயணங்கள் அவருடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அவர் பயணங்கள் அணுகுமுறையை பொறுத்தவரையில் முற்று முழுதாக சீனாவை உள்வாங்குவது என்று இலங்கை அரசு திட்டமிட்டு விட்டது. இந்தியாவை மெல்ல மெல்ல வெளியேற்ற இலங்கை அரசு திட்டமிட்டு விட்டது. அதன் முதல் படியாகத்தான் இப்போது மன்னார் காற்றாலையிலும் இருந்து இந்தியா வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு பதிலடியாக இந்தியா வடக்கையும் கிழக்கையும் தனக்குள் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. ஆனால் அதையும் தமிழ் மக்களின் ஊடாக கொண்டு வராது, தானே இந்தியாவின் மாநிலங்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் யாழ்ப்பாண மத்திய கலாச்சார நிலையம். இதற்குரிய முக்கிய காரணமும் புலம்பெயர் அமைப்புகள் தான். புலம்பெயர் அமைப்புகளை இந்தியா சிஐஏயாக அல்லது அமெரிக்காவின் உளவாளிகளாகத்தான் பார்க்கின்றது. இரண்டால் புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தியாவுடனும் அமெரிக்காவுடன் நிற்கிறோம் என்று கூறினாலும், புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரையில் மேற்குலகம் சார்ந்தவர்கள் தான். மேற்குலகத்தின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து புலம்பெயர் அமைப்புகள் எந்த விதத்திலும் விலகப் போவதில்லை. இந்தியாவுக்கு ஆதரவாக மேற்குலகத்தை எதிர்க்கப் போவதும் இல்லை என்பதும் இந்தியாவுக்கு தெரியும். எனவே இந்தியா தமிழர் மக்களிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்கு இந்தியா அஞ்சுகின்றது. தமிழ் மக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்தியா அஞ்சுகின்றது. தமிழ் மக்களின் அடையாளத்தை அழிப்பதில் முக்கியமாக நிற்பதுதான் இந்த யாழ்ப்பாண மத்திய கலாச்சார நிலையத்தின் பெயர் மாற்றத்தின் அறிகுறி. ஆனால் இந்தியாவின் பல திட்டங்கள் விமான நிலைய விஸ்தரிப்பாக இருக்கலாம் அல்லது காங்கேசன்துறை துறைமுகமாக இருக்கலாம், சிலவற்றை இலங்கை அரசு அனுமதிப்பது போல் அனுமதித்தாலும் அந்த திட்டங்களை மேலதிகமாக வளர விடாமலும் தடுப்பதில் இந்த இலங்கை அரசு தீவிரமாக இருக்கின்றது. அப்ப இலங்கை அரசுகள் காலங்காலமாக இதனை செய்து வந்தனரோ அதனைத்தான் அனுர அரசும் செய்கின்றது. ஆனால் அனுர அரசு அதற்கும் ஒருபடி மேலே போய் அவர்கள் சீனாவுடன், என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சீனா அமெரிக்காவு அஞ்சுகின்றது. இப்போது உங்களுக்கு தெரியும், மார்க்கோ ரூபியோ அவர்தான் புதிய வெளிவார செயலாளர் டொனால்ட் ட்ரம்ப் என்ற அவர் கூறியது ஒன்றுதான், நாங்கள் ஐரோப்பாவை விட்டு விடுவோம், ரஷ்யாவை விட்டு விடுவோம், எங்களுக்கு இப்ப முக்கியமானது ஆசிய பிராந்தியமும் சீனாவும் தான். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சவாலாக எழுந்து நிற்கக்கூடியதுதான் எங்களை பின்தள்ளும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப ஒரு உலகத்தின் அடுத்த வல்லரசாக வரப்போகிற அந்த நாட்டை இலங்கை வலுவாக பற்றி பிடித்திருக்கின்றது. அதுதான் நான் இப்ப கூறினேன், இலங்கை சீனாவின் கலாச்சார நிகழ்வு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்த என்று சொல்லி. இப்ப
ஏதோ ஒரு வகையில் சீனாவுடனான முதலீடு இப்ப பாத்தீங்கன்னா நான் கூறியது போல விவசாயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இன்றைய செய்தியை பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்கள் என்றால் மழை பெய்து உளுந்து வயல் அழிந்து விட்டது, நெல் வயல் அழிந்து விட்டது. தேங்காய் 2 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்கிறார்கள். பச்சை மிளகாய் 1 கிலோ 1800 ரூபாய் என்றுகிறார்கள். மழை வந்து அழிந்தது என்றுகிறார்கள், பூச்சி வந்து அழிந்தது என்று. ஆனால் இதை எல்லாத்துக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இன்னும் பழைய விவசாய முறையில் தங்கி இருப்பது, அதனை நவீனமயப்படுது. காலநிலை மாறும் போது நீங்களும் மாற வேண்டும், முன்னே போல இருக்க முடியாது. அவங்கள் அந்த வயலில் இப்போது விதைப்பதில்லை. சீனாவில் பார்த்தீங்கன்னா வயலில் விதைப்பதில்லை, எசிலோன் பைப்போட வயலுக்கு மேல் நட்டு தேவையான தண்ணியை அவங்கள் தான் கொடுக்குறாங்களே தவிர மழை கொடுக்கவில்லை. மழை நீரை சேமிக்கிறார்கள், மழை நீரில் இருந்து தாங்கள் தான் அதை மாற்றுகிறார்கள். அந்த தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதனை அத்தனையையும் சீனாவிடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஏற்றுமதி துறை வந்து கிட்டத்தட்ட 5% தான், பெரிய அளவில் இல்லை. ஏன் என்று இப்போது அங்கு கதைத்திருக்கிறார்கள். அதற்குரிய நவீனத்துவத்தில் நீங்கள் இல்லை என்பது சீனாவின் மொழி. நாங்கள் வளர்ந்த அளவுக்கு நீங்கள் வளரவில்லை, நீங்கள் எங்களுக்கு ஈக்குவலாக வளர்ந்தால்தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப அதனை செய்து தரும்படி கூறியிருக்கிறபடியால் அனுரகுமார திசாநாயக்காவின் பயணத்தை பொறுத்தவரையில் தனது நாட்டுக்கும் தனது சிங்கள மக்களுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். மிலிந்த மொரகொடை அவர்களுடைய பயணம், இந்தியாவுக்கான பயணம், என்ன காரணத்துக்காக அந்த பயணம் ஏற்பட்டது? எதிர்கட்சி எப்போதும் எதிராகத்தானே சிந்திப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இது அனுரகுமார திசாநாயக்காவின் பயணத்தின் பின்னர் ஓரளவு உறுதியாகிவிட்டது இலங்கை எந்த பக்கம் நிற்க போகிறது என்று சொல்லி. இரண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாது என்று தெரிந்துவிட்டது. அப்ப அவர்கள் இந்தியாவுடன் சென்றிருக்கிறார்கள். இந்தியாவின் ஊடாக அடுத்தது ஒரு மாற்றம், இப்ப உக்ரைனில் ஏற்பட்டது போல ஒரு இராணுவ புரட்சி என்னென்று சொன்னால் இதை, அதாவது நான் பேரை மறந்து விட்டேன், இந்திய ஊடகம் தான் ஒன்று கூறியிருக்கின்றது, இலங்கையில் ஒரு இராணுவ புரட்சியை கூட இந்தியா ஏற்படுத்தலாம். மாலத்தீவில் அண்மையில் இந்தியா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு கையூட்டு கொடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருந்தது. அதே போல இந்தியா அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் சீன பயணத்தின் பின்னர் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் இந்திய ஊடகம் ஒன்றை, இலங்கையில் ஒரு இராணுவ புரட்சிக்கு இந்தியா வித்திடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப மிலிந்த மொரகொடவின் பயணத்தையும் பார்த்தீர்கள் சொன்னால், அவர் சந்தித்தவர்களை பார்த்தால், இந்தியாவின் நடவடிக்கைகளை பார்த்தால், இலங்கை இந்தியாவை மன்னார் காற்றாலையில் இருந்து வெளியேற்றியதிலிருந்து நீங்கள் அவதானித்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது ஆட்சியாளர்களுக்கும் இந்தியாவுக்கும். ஆனால் அதனை இந்த எதிர்த்தரப்பு தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகின்றது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றது. பூகோள அரசியல் நகர்வுகள், இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இவை எல்லாமே எவ்வாறு வழியை காட்டப் போகின்றன என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக கனடாவுடைய வெளிவிவகார அமைச்சின் உறுப்பினர் ஒருவர் வடமாகாணம் சென்றதாகவும் அங்கே தமிழ் உறுப்பினர்களை சந்தித்ததாகவும் செய்திகள் வருகின்றது. யார் அங்கே சென்றார்கள், என்ன காரணத்துக்காக சென்றார்கள், இதன் ஊடாக என்ன வழி வந்திருக்கிறது? கனடாவின் தென் ஆசிய பிராந்தியத்துக்கான வெளிவிவகார செயலகத்தின் ஒரு அதிகாரியான மேரி லூயிஸ் கானன் என்றவர் தான் அங்கு சென்றிருந்தார். அவர் அங்கு வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அர்ஜுனா ராமநாதனை தவிர மிச்ச அனைவரும் சென்று சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போது அவர்கள் வளமை போல, அதாவது இந்த பொறுப்பு கூறலில் இருந்த அரசாங்கம் பின்வாங்கி இருக்கின்றது, மற்றது காணாமல் போன விவகாரம், காணி விவகாரம், எல்லாவற்றையும் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்றால், இதுவெல்லாம் எங்களுக்கு புதிதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து பெருமளவான தூதரகங்கள் வந்து கொழும்பை பேஸ் பண்ணித்தான் இருக்கிறது. அப்ப கொழும்பை பேஸ் பண்ணி இருக்கிற தூதரகங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது, எனக்கே இது புதிதாகத்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம். கனடாவில் இருக்கிறார்கள், கனடாவில் போராடுகிறார்கள், கனடாவில் கட்டுகிறார்கள், கனடாவில் விழாவெடுக்கிறார்கள். ஆனால் கனடிய தூதுவர் வந்து கொழும்பில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. அடுத்ததாக யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் கொழும்பில் தான் இருக்கிறார்கள்.
ஆனால் கொழும்பில் இருக்கிற தூதுவருக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இது நாங்கள் பல தடவைகள் கதைத்திருக்கின்றோம். நீங்கள் போய் ஒவ்வொரு தூதரகங்கள் இப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுவதில் எந்தவித பலனும் இருக்க போவதில்லை. அதை பேசுவதை தமிழ் பத்திரிகைகளில் போடலாம், ஆங்கில பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகள் கூட கொண்டு வருவதில்லை. அதைத்தான் இந்த முன்னாள் அமெரிக்க தூதுவர் வந்து அலைனா தெப்லிஸ் கூறியிருந்தார். உங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெறுகிறதுக்கு ஏன் கொழும்பு பத்திரிகைகள் முன்னுரிமை கொடுப்பதில்லை என்று சொல்லி. அவ்வாறு நீங்கள் கொண்டு வருவதில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், என்னென்று சொன்னால் இந்த தமிழ், அதாவது இந்த தூதரகங்களுக்கு எங்கள் இந்த தகவல்கள், தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பான தகவல்கள் எவ்வளவு குறைவாக செல்கின்றன என்பதை இவரின் கருத்திலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது நாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துலக மட்டத்தை சேரவில்லை. சரி, இப்ப நாங்கள் கதைத்தோம் 194 நாடுகளையும் சென்றடையவில்லை என்றுதான் நாங்கள் கதைத்தோம். இப்ப பார்க்க போனா மேற்குலக நாடுகளையே சென்றடையவில்லை. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அப்ப இது பிப்ரவரி 15 தாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வை நடத்த போவதாக கனடா தெரிவித்திருக்கிறது, கனடிய தூதுவர். அப்போது அவர் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இப்ப இதில் இந்த ஒருவரை சுருக்கமாக நாங்கள் என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், கனடிய அதிகாரி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தபடியால் அவருக்கு இந்த நிலைமை விளங்கியது. வரவில்லை என்றால் அதுக்கும் விளங்காது, அதுக்கும் தெரியாது என்ற நிலைமையாகத்தான் இருக்கும். அப்ப மேற்குலகம் கனடாவில இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்துல எம்பிமார் இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு பேரும் இருந்துமே இந்த கனடாவுக்கே இந்த நிலைமை என்றால் அப்ப உலகத்தில் இருக்கிற மிச்ச 194 நாடுகளுக்கும் தமிழர் தொடர்பான தகவல்கள் எவ்வளவு தூரம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இல்ல, நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இதான் நான் அடிக்கடி கூறி பாருங்கள். ஒரு நாட்டை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு இனமாக வாழ வேணும், நாங்கள் தனி இனமாக வாழ வேணும் என்று கேட்டு அவ்வாறாக நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இப்ப யாரிடம் நீங்கள் பொறுப்பு கேட்கலாம்? ஒரு விடயம் தொடர்பாக தமிழர் தரப்பில் வடக்கு கிழக்கில் நடக்கின்ற விடயங்களை யாரிடம் நீங்கள் பொறுப்பு கேட்கலாம்? இது தொடர்பாக என்ன முயற்சி எடுத்து எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது, எப்பொழுது முடிவு சொல்ல போகிறீர்கள் என்று யாரிடம் கேள்வி கேட்கலாமா? இல்லை, அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. தீர்வு திட்டம் தொடர்பாக கனடிய அந்த பிரதிநிதியுடனும் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசினார்கள். என்னென்று சொல்லவில்லை, என்ன அரசியல் தீர்வு என்று சொல்லவில்லை. சமஷ்டி என்று சொல்லிவிட்டார்களே தவிர அந்த சமஷ்டியை என்று முடிவாக கேட்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. அப்ப என்னென்றால் எந்த முடிவும் அவர்களிடம் இருக்கவில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. எந்த ஒரு தெளிவான திட்டமும் இருக்கவில்லை. சும்மா போகிறார்கள், பேசுகிறார்கள். ஒரு பிரச்சனையை இப்ப உதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தீர்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பேசுவதால் எந்த பிரயோசனம் இல்லை. இப்ப நீங்கள் இந்த காணி விவகாரமாக இருக்கலாம், அல்லது மீன்பிடித்துறை பிரச்சனையாக இருக்கலாம். இவற்றை நீங்கள் தீர்ப்பதற்கான வழியை பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பேசிவிட்டோம். என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் சார், உங்களுடைய வேலை தளத்தில் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், உங்களுக்கு மேல் இருப்பார்கள். உங்களுக்கு தருகின்ற ப்ராஜெக்டை நீங்கள் சரியான நேரத்தில் செய்யவில்லை என்றால் உடனடியாக உங்களை அழைப்பார்கள். என்ன நடந்தது, கூறு, எங்கே நிற்கிற என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்வார்கள். நீங்கள் சரியான பதிலை கொடுத்து சரியான நேரத்தில் முடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கதவை திறந்து காட்டுவார்கள். பிரித்தானியாவுடைய அரசாங்கத்தை எடுங்கள், சரியாக அவர்கள் செயல்படவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வழியை காட்டி விடுவார்கள், அல்லது நேரடியாக அவர்களிடம் போய் கேள்வியை கேட்கக்கூடியார்கள். என்னுடைய கேள்வி என்றால், தமிழர் தரப்பில் புலம்பெயர்ந்த நாடுகள், இப்ப நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய அமைப்புகளை பற்றி கூறிவிட்டீர்கள், அவர்கள் வெறுமனே ஒரு லெட்டர் பேட் அமைப்புகளாக தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு விடயமும் தங்களுடைய கையில் பொறுப்படுத்தி அதை சரியாக எண்ட் டு எண்ட் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதை எவ்வாறு நகர்த்தி சென்றோம், அப்படி முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்றதுக்கு யாருக்குமே அது தொடர்பாக திறமை இருக்கின்றதோ என்று நான் அடிக்கடி இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் வாக்கு கேட்கின்றார்கள், அவர்களிடம் கேட்கவில்லை என்றால் அப்ப எங்கே யாரிடம் தமிழர்கள் பொறுப்பு கூறுமாறு, அக்கௌண்டபிலிட்டி, தமிழர்களுடைய கலாச்சார மண்டபம் தொடர்பாக கூறுங்கள், இதுக்கு யாரிடம் பொறுப்பு கேட்கலாம்? யாரும் இல்லை. உண்மையில் இதை யாழ் வடமாகாண ஆளுநர் முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநரே அந்த பெயர் பலகை நீக்கத்தில் நிற்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தங்கள ஊர்ல என்ன நடக்கிறது, ஒரு தனி பொது மகனாக தமிழர் தாயகத்தில் இருப்பவர்கள் சரி, யாரிடம் போய் கேள்வி கேட்பது, இதுக்கு யார் நீங்கள் பொறுப்பு கூற போறீர்கள் என்று யாரிடம் போய் கேள்வி கேட்கலாம்? மக்களின் பிரதிநிதிகளிடம் தான் கேட்கலாம். அவர்களால் அதுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் மக்களின் பிரதிநிதிகள் என்று இருப்பவர்கள் தான் சொல்ல வேண்டும். தங்களுடைய 5 ஆண்டு காலத்தில் ஒரு கூட்டத்தை வைத்து மக்களை சந்திக்க முடியாதவர்கள் அவர்கள் பிரதிநிதிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? எனக்கு இது புரியவில்லை.
வேற வேற வழி இல்லை என்று சொன்னால், அல்லது நாங்கள் அதற்கான மாற்று ஒரு சிவில் அமைப்பை கட்டி அமைத்திருக்க வேண்டும். இதைத்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தேன். அதாவது ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கி அவர்களிடம் பொறுப்பு கொடுத்து அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். சரியான இல்லை என்றால் நாங்கள் இப்படியே வெறும்பாயை சப்பிக்கொண்டு இருக்க வேண்டியதான். இதைத்தான் நான் கூறுவேன் என்ன பொறுத்த மட்டும். இப்ப நீங்கள் கூறினீர்கள் இதெல்லாம் புதுதில்லி என்று வெளிவார அமைச்சின் பிரதிநிதி கூறினார் என்றால், அரசு அவர்கள் நீங்கள் எத்தனை தடவைகள் கூறியிருக்கிறீர்கள்? ஃபட்மார் மாஸ்டர் அவர்கள் எத்தனை தடவை கூறியிருக்கின்றார்? இராமகிரன் எத்தனை தடவை கூறியிருக்கிறார்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் நீங்கள் போய் தூதுவரங்களை சந்திக்கிறீர்கள்? எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகிறீர்களா? 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவர்களிடம் ஒரு ப்ரோக்ரஸ் மீட்டிங் தொடர்பாக யாராவது ஏதாவது செய்கிறீர்களா? இங்க இருக்கிற அமைப்புகள் ஏதாவது ஒரு தூதரகத்துல போய் தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக கதைத்திருக்கிறார்களா? இல்லை. தூதரகத்துக்கு வெளியில், அதுவும் தூதரகம் பூட்டிய பிற்பாடு போராட்டத்தை நடத்துவார்கள். அதற்கு அப்பால் எதுக்குமே இல்லை என்ற ஒரு நிலைமைதான். இப்ப அங்க இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது மோனூலில் போட்டிருந்தார், தான் போற இடமெல்லாம் பிரச்சனையை கிளப்புறார்கள் என்று சொல்கிறார்களாம் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர். அதற்கு அவர் போட்டார், நான் போறதே பிரச்சனையான இடத்துக்கு தாண்டா போறேன்னு கேள்வி கேட்கறதுக்கு. உண்மையில் அப்படித்தான் இருக்க வேண்டும். யாரென்றாலும் நீங்கள் பிரச்சனை, நான் பிரச்சனை இல்லாத இடத்துக்கு நான் போறேன், பிரச்சனையான இடத்துக்கு தானே நான் போகலாம். அதே போலதான் மக்களின் பிரச்சனைக்குத்தானே நீங்கள் பிரதிநிதிகளா இருக்க சம்பளம் வாங்குகிறீர்கள். இப்போது அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்தில் இனிமேல் யாரும் இலவசமாக சாப்பிட முடியாது என்று சொல்லியும் 450 ரூபாயாக இருந்த உணவு இப்போது 2000 ரூபாயாக கூட்டியிருக்கிறார்கள். அது உண்மையில் நல்ல விடயம். என்னுடைய பிரச்சனையாகவுமே இவ்வளவுதான். நாங்கள் மாறுவதற்கு தயாரில்லை. உலக ஓட்டத்தின் பால் சில மாற்றங்களை எங்களிடையே மாற்றத்தை கொண்டு வந்து மாறுவதற்கு தயாரில்லை. நாங்கள் ஒரு பொறுப்பு கூறக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு நாங்கள் தயாரில்லை. இவ்வளவும் ஒரு ஏமாற்று வித்தி என்று தான் நான் சொல்லுவேன். நான் இப்ப பேசுவதற்கு தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் பொறுப்பு கூறவில்லை என்று சொன்னால், உங்களுடன் நான் வந்து இதற்கான பதிலை சொல்லுங்கள், யார் பொறுப்பு என்று கேட்பதற்கு எனக்கு ஒரு இடம் இல்லை என்று சொன்னால், இவ்வளவும் ஒரு ஏமாற்று வித்தையில் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நாங்களும் ஏமாறுகிறோம். ஆனால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே ஒன்றும் செய்ய போவதில்லை. இதெல்லாம் அடிக்கடி கேட்கின்ற கேள்விதான். நாங்களும் ஏன் இந்த நேரத்தை வீணாக மெனக்கெடுத்துகிறோம் என்று அடிக்கடி எனக்கு இந்த கேள்வி வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தமிழ் மக்களுக்காக பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரி, அமைப்புகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நாங்கள் எத்தனை தடவைகள் கேட்டிருக்கின்றோம், என்னென்ன சாதித்திருக்கிறோம், மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன விதத்தில் பங்களித்திருப்பீர்கள் என்று கேட்பாய். இதுவரையில் கூட இந்த போர் முடிந்து கூட எவ்வளவு பேர் அங்கே நாளாந்த உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி இவர்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? உண்மைதான். என்று சொன்னால் யாரும் பொறுப்பு கூறல் என்பது தமிழர் தரப்பில் இல்லை. யாரும் பொறுப்பு கூறுவதில்லை, மக்களுக்கு பொறுப்பு கூறுவதில்லை. எனவேதான் கடந்த தேர்தலில் அதற்கான தண்டனையை அனுபவித்திருந்தார்கள். ஆனால் எதிர்வரும் தேர்தல்களில் நாங்கள் என்ன ஒன்று செய்யலாம் என்று சொன்னால், ஒன்று மக்களை ஏதாவது ஒரு வகையில் அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் மீண்டும் வந்திருக்கின்றோம். அதுதான் அரசியல் மயப்படுத்துவது என்பது ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் ஒரு சரியான வழிவரவை உருவாக்கி இந்தெந்த விடயங்களை நாங்கள் கையாளுவோம், இல்லை என்றால் நாங்கள் பொறுப்பு கூறுவோம் என்று ஒரு அமைப்பு ஏற்கனவே ஆரம்பித்து செயல்பட்டால், அந்த அமைப்பின் மீது இவர்கள் நம்பிக்கை வைத்தால், அந்த அமைப்புக்கு எங்களுடைய மக்கள் வாக்களித்து கேள்வியை கேட்கலாம். அவ்வாறு தான் நாங்கள் செயல்படலாம். அப்படி சில புது வழிகளை கண்டுபிடிக்கிறதுதான் ஒரே ஒரு வழி. இப்பொழுது இருக்கின்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டே இருப்போமாக இருந்தால், அரசவர்களே, நாங்கள் உயிரோடு இருந்தால், இன்னும் ஒரு 30-40 வருஷத்தில் உயிரோடு இருந்தால் இதே நிலைமையில் தான் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். மிகவும் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய இந்த உள் மனதிலிருந்து ஆதங்கத்தை, எங்களுடைய தமிழ் மக்கள் படுகின்ற வேதனை, அந்த நிலைமைகளை மாற்றுவதற்காக உங்களுடைய கருத்துக்களை இங்கே கொண்டு வந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.